ஹாய் சொன்னாங்களா, குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி டிஃபன் பார்க்கலாம். இந்த கொஞ்சம் பப்பாளி, கொஞ்சம் சுண்டல், நட்ஸ் கொஞ்சம், ஒரு ப்ரெட்டு. தெரியுதா? இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இது தான். நான் இது வரைக்கும் எப்போவுமே இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. டெய்லி குபஸ் சாப்பிடுவேன். நட்ஸு கொஞ்சோண்டு எடுத்துக்கினேன், ஒரு ப்ரெட்டு. இதை நான் மாலியா போனப்போ லீவில் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம ஜெமியாவில் கிடைக்கும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போது அவிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். பப்பாளி இன்றைக்கோட முடிஞ்சிச்சு. ஒரு பழம் வாங்கிட்டு வந்தேன், 4 நாள் வந்துச்சு. இன்றைக்கோட இந்த பப்பாளி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எனக்கு உண்மையிலேயே அந்த நாட்டு மருந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீ காஃபி குடிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். டெய்லி 2 முறை குளிப்பேன், 2 முறை குடிப்பேன். எனக்கு தலைன்னா அப்படியே இப்படி பிடிச்சின மாதிரி இருக்குது. டெய்லி நான் பெனடோல் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதனால் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு கேட்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப தலைவலி. நம்ம நான் ரெகுலராக கண்டினியூவாக நம்ம குடிச்சிட்டே இருக்கும்போது அது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதனால் டாக்டர்கிட்ட கேட்கலாம், ஒரு பாலாச்சு குடிக்கலாமா இல்லை குடிக்கக்கூடாதான்னு சொல்லி. சூடாக குடித்தா கொஞ்சம் தலைவலி மாறும். என்ன செய்கிறது? என் கால் வலிக்கு நான் என்னென்ன வைத்தியம் பண்ணுறேனோ எனக்கே தெரியல. கால் எப்படியாச்சும் சரியானால் தான் என்னால் வேலை செய்ய முடியும். ஸோ என் கால் வலி குறையணுன்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஓகே, இன்றைக்கான என்னுடைய ஃபுட்டு இதுதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாரதி நார் சாப்பிட்றோம். என்னுடைய யூடியூப் சேனலில் கூட நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? பாய். அப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் 6:30க்கு சாப்பிட்றேன் மெடிசனு. நம்ம 1 ஹவர் கழித்து சாப்பிட்ணும். உங்களுக்கே தெரியும், குவைட் வீட்டில் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். சாப்பிட்றதுக்கு டயத்துக்கு முடியாது. டைம் கிடைச்சப்போ ஒரு 2 ஹவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகிடுது. என்ன பண்ணுறது? அந்த டயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அதை சாப்பிட்றேன். பிஸ்மில்லா. ஒரே ஒரு ப்ரெட்டு மட்டும் எடுத்துக்கணும். இன்றைக்கி முட்டை சேர்த்துக்கல. 2 முட்டை டெய்லி அவிச்சு சாப்பிட்ணும். ஜெமியாவுக்கு போய்ட்டு வாங்கிட்டு வரலான்னு 3 நாளாக நானும் பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி நாளையே போய்ட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? எல்லாத்த விட இந்த வால்நட்ஸு கால் வலிக்கு ரொம்ப நல்லதான். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் சுத்தமாகவே சாப்பிட மாட்டேன், எதுவும் தொட மாட்டேன். ஆனால் கால் வலி வந்ததுலேருந்து யார் என்னென்ன வைத்தியம் சொல்கிறாங்களோ சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா குழந்த பிறந்தப்பெல்லாம் அவங்க ஏதாச்சும் சொன்னால் நான் கேட்கல சாப்பிட்லன்னு என்னை அப்படியே அடிப்பாங்க. ஆனாலும் நான் அடங்க மாட்டேன். சுடு தண்ணி சுத்தமாகவே குடிக்க மாட்டேன். இப்போ காலையில் நைட்டில் 2 டம்ளர் குடிக்கிறேன். அந்த மருந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ரொம்ப கசப்பு. வீட்டில் அதே எங்கள் அம்மா கொடுத்துருந்து அப்படியே விசிறி போட்டுருப்பேன். அவ்வளோ கோவம் எனக்கு. ஆனால் இங்கே கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு இப்படி எடுத்துகிட்டு மேலே ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு இப்படி மேலே எடுத்துகிட்டு நெஞ்சில் ஊற்றிட்டு அப்புறமா ஹாட் வாட்ரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இருக்கிறேன். என்னால் சாப்பிட முடியல. என்ன பண்ணுறது? இங்கே நம்ம எப்படி இருக்கிற, நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கிறியா, யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி எல்லோரும் இருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் முடியலன்னா அதே நம்ம வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளோடு இருக்கிறவங்களாகட்டும், யாராச்சும் நீ எப்படி இருக்கிறன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் எல்லோரும் கூட கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்பவே நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க. என்ன மாதிரி அப்புறமான்னு சொல்லி பார்க்காதீங்க. சுத்தமாகவே கால் வரலன்னு அப்போ என்ன பண்ணுறது? காசு பணம் வரும் போகும். நம்ம கை கால் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வெளிநாட்டில் வேலை செய்ய முடியும். அதே இந்தியாவிலன்னா நம்ம கொஞ்ச நேரம் வேலை செய்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். அது நம்ம வீடு, நம்மளுடைய விருப்பம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் வேலை செய்தால் தான் ஆகணும். ரூமில் போய் படுத்துக்கிறதுக்கு சுத்தமாக முடியாது. எனக்கு கால் இவ்வளோ முடியல, உண்மையிலே சொல்கிறேன். அதே இந்தியாவில் இருந்தால் பெட்டு விட்டு கீழே ஒரு அடி வச்சுருக்க மாட்டேன். ஆனாலும் எனக்கு எவ்வளோ கால் வலி என்னாலும்
எங்கள் வீடு 3 அடுக்கு வீடு. ஆனால் ஒரு நாளைக்கு கம்மியானா ஒரு 20 முறையாச்சும் மேலே கீழே ஏறி இறங்கணும். அப்படியே சுற்றுறேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது, செய்து தான் ஆகணும். அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரே விஷயத்த சொல்லிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது அப்புறமான்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. கேர்ஃபுல்லாக உங்கள் உடம்பை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லாத்தையும் விட நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையும் விட இந்த வால்நட்ஸ் வந்து கால் வலிக்கு ரொம்ப நல்லதான். நீங்கள் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் இந்தியா போகும்போது எங்கள் அம்மாவுக்கு 4 பேக்கெட் வாங்கிட்டு போகிறேன். எங்கள் அம்மா கூட கால் வலி. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், என்ன சொல்கிறது, ஃபேமிலி சால்வ் வந்துச்சு உனக்கு, உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது உனக்கு வந்துச்சு, உங்கள் அம்மாவுக்கு கால் வலி இருக்குது உனக்கு கூட வந்துச்சு, உங்கள் அப்பாவுக்கு கால் கை விழுந்து செத்துட்டாரு, அது மாதிரி இப்போ உனக்கு கை வலிக்குது. அவர் ஃபோன் பண்ணுறப்போ இப்படி சொல்கிறாரு. நான் என்ன செய்கிறது, எனக்கு அவர் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம ஃபேமிலியில் எங்கள் அப்பாவுக்கு அம்மா அப்பா கூட கால் கை விழுந்துட்டு தான் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா கூட கை கால் விழுந்துட்டு 13 நாளுக்கு இறந்துட்டார். ஸோ அது மாதிரி எனக்கு கூட வரணும்னு சொல்லி சத்தியமாக எனக்கு மனசுக்குள்ளே இப்படி அடிச்சுக்குது. நம்ம தலையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாது. கடவுள் நம்மளுக்கு அன்றைக்கே எழுதி வச்சுருப்பார், இத்தனை நாள் தான் நீ பூமி மேலே இருக்கணும்னு. எனக்கு பூமி மேலே இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால தான் இப்போ உங்கள் முன்னாடி பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கிறப்போ உங்கள் உடம்பை வந்து ஹெல்த்தியாக பார்த்துங்க. ஓகேவா? மிஸ் எல்லாருக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. இது மாதிரி நீங்கள் கூட ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாய்.